காயத்ரி மந்திரம் எனப்படுவது சாவித்ரி மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காயத்ரி தேவியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அதாவது வேதங்களின் தாய் என்று கருதப்படுகிறார் காயத்ரி தேவிதான். இந்த காயத்ரி மந்திரம் பல நூற்றாண்டுகளாக நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா ரிஷி விஸ்வாமித்திரர் தான். இந்த காயத்ரி மந்திரம் ரிக் யஜுர் சாம வேதத்தின் சாரத்தில் அமைய பெற்றிருக்கும். இந்த மந்திரத்தை ஒரு வேண்டுதல் அல்லனா தினசரி பிரார்த்தனையாக நம்ம கை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். காயத்ரி மந்திரம் ஹிந்துக்களுக்கு முதல் மந்திரம்னு சொல்லலாம். மேலும் இது மிகவும் புனிதமான மந்திரமும் கூட. ஓம் பூர் புவஸ்வக தத் சவிதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயா. இதனுடைய பொருள் பார்க்கலாம். ஓம் என்பதன் பொருள் பிரணவ மந்திரம் அல்லது பிரபஞ்சத்தின் ஒளியாகும். பூர் புவஸ்வக என்பது 3 உலகங்களை குறிக்கிறது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். பூலோகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பூமி. புவர்லோகம் அப்படிங்கிறது வானுலகத்தை குறிக்கிறது. சுவர்லோகம் என்பது சொர்க்கலோகத்தை குறிக்கிறது. தட் சவிதூர்வரேண்யம் இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா அந்த சூரியனின் ஒளியை அல்லது அந்த ஒரு ஒளியை குறிக்கிறது என்று பொருள். பர்கோ தேவஸ்ய தீமகி நாங்கள் தியானிக்கிறோம் அல்லது போற்றுகிறோம் அல்லது வணங்குகிறோம் என்று பொருள். தியோ யோன பிரச்சோதயா இதற்கு அர்த்தம் என்னன்னா அந்த ஒளி எங்கள் அறிவினை தூண்டட்டும் என்று பொருள். எளிமையாக கூறணும்னா இதனோட பொருள் ஒவ்வொரு வரியாக பார்த்தாச்சு. இதனோட பொருள் 3 உலகங்களையும் படைக்க காரணமான ஒளி பொருந்திய வணக்கத்திற்குரியவரை நாங்கள் தியானிக்கிறோம் என்று பொருள். நாங்கள் மேலான உண்மையை உணர அந்த பரம்பொருள் எங்கள் அறிவை ஊக்குவிக்கட்டும் என்று பொருள். எங்களுடைய அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மேலான உண்மையை உணர்றதுக்கு எங்களுக்கு அந்த பரம்பொருள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காயத்ரி மந்திரத்தோட பொருள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட பயன்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால் நம்ம இந்த மந்திரம் சொல்லும்போது மன அமைதி கிடைக்கும், ஞானம் அதிகரிக்கும், ஆன்மீக வளர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும். அறிவு வளர்ச்சிக்கும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் நமக்கு உறுதுணையாக இருப்பது இந்த காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இந்து சமய நூல்களில் எல்லாத்துலேயும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாகும். அதாவது எல்லா இந்து சமய நூல்கள்லேயும் காயத்ரி மந்திரம் பற்றின தகவல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் மகாகவி பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட பாஞ்சாலி சபதத்தில் 153வது பாடலாக ரொம்ப அழகாக இந்த காயத்ரி மந்திரத்தோட பொருளை கொடுத்துருப்பாரு. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று. தமிழ் புலவர்களே அதில் எழுதியிருக்கிறதுனால நீங்கள் காலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் அமர்ந்து தியானித்தாலே போதும், நம்மளுக்கு அதீத நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். ஹிந்துக்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரே மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம்தான். நம்ம காயத்ரி மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு போயிட்டோனாலே நம்மளோட அறிவு மேம்படும். இதற்கு மேல் நம்மளுக்கு வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே போல் எதையுமே பொருளுணர்ந்து படிப்பதற்கு, பொருளை இல்லாமல் மனப்பாடம் செய்து படிப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நாமும் இந்த காயத்ரி மந்திரத்தின் பொருளை அறிந்து படித்து அதன் அதீத நன்மையை பெற்றுக்கொள்வோம்.